கொடி காண்பிக்க, கருப்பு கொடி நிச்சயமா காமிக்கணும். அது ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும். பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் முதல்வர். ஏன் நீங்க டெல்லியில இருந்தா கடிதம் எழுதலாம், நம்ம ஊருக்கு வராரு, கோயம்புத்தூர்ல ஒரு பிளைட் ஏறி வந்து பிரதமரை வரவேற்று இருக்கலாம். அதான் நமக்கு தமிழ் பண்பாடு. தமிழ்நாட்டுல விளை நெல்லை கூட சரியா பாதுகாக்கப்ப அதெல்லாம் வளர விட்டு மோசமடைய விட்டு இந்த மழையில கூட அவங்கள பாதுகாப்பா இல்லாம, ஆனா இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் முதல்வர். ஏன் நீங்க டெல்லியில இருந்தா கடிதம் எழுதலாம், நம்ம ஊருக்கு வராரு, கோயம்புத்தூர்ல ஒரு பிளைட் ஏறி வந்து பிரதமரை வரவேற்று இருக்கலாம். அதான் நமக்கு தமிழ் பண்பாடு. வரவேற்காததை நாம் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் இவ்வளவு பாராபட்சமா நடக்கக்கூடாது என்பது எனது கருத்து. பல்வேறு இடங்கள்ல கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இல்ல, இது மிக தவறானது. வந்தாரை வரவேற்கும் தமிழகம். முதல்ல நீங்க ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளலாம், அவர் நம்மளோட பிரதம அமைச்சர். அவர் எல்லா நல்ல திட்டங்களையும் கொடுத்திருக்கிறாரு. எல்லா விமான நிலையங்களும் விரிவாக்கப்பட்டு இருக்கிறது. கருப்பு கொடி காண்பிக்க, கருப்பு கொடி நிச்சயமா காமிக்கணும். அது ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இல்ல. இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்பட்டால்னு தெரியும். ஆனால் உண்மையிலே கருப்பு கொடி காமிக்கணும்னா இன்னைக்கு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுக்கு தான் காமிக்கணும் என்பது எனது கருத்து. பிரதமர் கோவை வரக்கூடிய இந்த நேரத்துல கோவை மதுரைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, அது புறக்கணிக்கலாம் படல, திருப்பி அதுக்கு விவரம் கேட்டிருக்காங்க. அதனால எந்த தேவை என்பதை எல்லாரும் தான் நாங்க முடிவு பண்ணணும். போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறு இல்ல, அதுதான் ஒரு துறை அதை சொல்லி இருக்காது. நான் கேட்கிறேன், அப்படி பார்த்தா வந்தே பாரத் ட்ரெயின் இன்னைக்கு ஒண்ணு சிவகங்கை நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு ஒண்ணு விடப்பட்டிருக்கு. அப்ப வந்தே பாரத்ல ஏற வைக்கிற அரசாங்கம் மெட்ரோ ரயில்ல ஏற வைக்க மாட்டாங்களா? பாராபட்சமாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை நான் வலிமையாக சொல்கிறேன். இன்னைக்கு ரயில்வேல இந்தியாவிலே அதிக வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு தான். அப்ப அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே பாரத் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கொடுக்க மாட்டாங்களா? ஆக நீங்க பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள். அதுல வந்து திட்டங்களுக்கு அனுமதி, அதுல உள்ள வசதிகளை பொறுத்து நிச்சயமாக கொடுப்பார்கள். இல்ல, இது மிக தவறு. ஏன்னா 12 மாநிலங்கள்ல 11 மாநிலங்கள்ல ஏறக்குறைய முடிவடைஞ்சிட்டு நீங்க இங்க எதிர்க்கிறீங்கன்னா அதுல மாநில அரசு மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு. அதனால அது ஒரு ஜனநாயக கடமை. அவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷனோட கோரிக்கை. அதுல போராட்டம் நடைபெறுவதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். அரசாங்கமே ஊக்கப்படுத்துது. அதான் பிரச்சனை. இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதி கொடுத்துட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஃபில் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன். இல்ல, இதெல்லாம் அதனாலதான் நாங்க சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னு சொல்றோம். இல்ல, நான் அதான் சொல்றேன். வந்தே பாரத் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரே நேரத்துல என்னால சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு எது வந்தாலும் நாங்க வரவேற்போம். வரணும், நாங்க முடிவு பண்ணுவோம், நாங்க ஊக்கப்படுத்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.